நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். திருமணம் செய்வதாக கூறி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு. சென்னை ஹாப்பி ஸ்ட்ரீட் பாடகர் குருபன் கைது. இலங்கையிலிருந்து கடல் வழியாக ராமேஸ்வரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4.5 கிலோ தங்கம் பறிமுதல். வருவாய் புலனாய்வு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. %50 வரை மட்டுமே இடஒதுக்கீடு உச்சவரம்பு நிலையை மாற்றுவோம். மகாராஷ்டிரா தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உறுதி. சபரிமலைக்கு சென்றுவிட்டு கூகுள் மேப் உதவியுடன் வீடு திரும்பிய ஐயப்ப பக்தர் ஆற்று சகதியில் சிக்கி தவித்த பரிதாபம். வத்தலகுண்டு அருகே 5 மணி நேரமாக சிக்கி தவித்த மாற்றுத்திறனாளி பக்தரை பாதுகாப்பாக மீட்டது காவல்துறை. திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியிலேயே உள்ளார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. மறைமுகம் கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கிறீல்ல, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதாக சந்திக்கிறாரா? எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரா? இல்லை. உடனே காலையில மகனை சந்திக்கிறார், மாலையில அவரை சந்திக்கிறார், மாலையில அப்பாவை சந்திக்கிறார், காலையில மகனை சந்திக்கிறார். ஏதோ போறீங்க, பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் சந்திச்சுட்டு வரீங்களே, அது மறைமுகமா நேரடியா? தமிழக அரசின் விரைவு பேருந்துகளின் முன்பதிவு காலம் 60 நாட்களில் இருந்து 90 நாட்களாக உயர்வு. ரயில்களின் முன்பதிவு காலம் குறைக்கப்பட்ட நிலையில் பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு. (2026) சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என வெளியான தகவலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் மறுப்பு. பெரும்பான்மை பலத்துடன் அரசு அமைப்பதே குறிக்கோள் என விளக்கம். டெல்லியில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். கெஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டிய நிலையில் கட்சி மாறினார். தெலுங்கு பேசும் பெண்களை அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கு. ஜாமீன் கேட்டு நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னை அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு குழு. வாரந்தோறும் விசாரணை நிலையை அறிக்கையாக தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். எளிதாக தரிசனம் செய்ய சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைத்து அனுமதி. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடிப்பதற்கு காரணமான 3 சம்பவங்கள் குறித்து NIA விசாரணை. குக்கி சமூகத்தவர், துணை ராணுவ மோதல் உள்ளிட்ட பின்னணி குறித்து ஆராயவும் முடிவு. பிரேசில் சென்ற பிரதமர் மோடிக்கு வேதம் முழங்க வரவேற்பு. ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தார். இலங்கை பிரதமராக ஹரணி அமரசூர்யா பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே. இலங்கையில் கடல் தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றார் ராமலிங்கம் சந்திரசேகரன். மகளிர் மற்றும் சிறார் நலத்துறை அமைச்சராக சரோஜா சாவித்ரி பால்ராஜ் பதவியேற்பு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 1000வது நாளை எட்டியது. 120 ஏவுகணைகள், 90 ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. நயன்தாரா விக்னேஷ் சிவன் பற்றிய ஆவணப்படம் வெளியீடு. தனுஷுடனான சர்ச்சைகளுக்கிடையே வெளியானதால் ஆவணப்படத்தை பார்க்க ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.